இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா. சகோதரிகள் ஒரு வாசிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்காய் நாம் கரங்களை தட்டி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இங்கு மோசே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இந்த எகிப்தியரை குறித்து இஸ்ரவேலருக்கு எப்பொழுதும் ஒரு பயம் உண்டாக்குகிற ஒரு காரியமாய் இந்த எகிப்தியர் எப்போதும் இந்த இஸ்ரவேலருக்கு இருந்தார்கள். வாசிங்க 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். தங்கள் பின்னே வருகிற எகிப்தியரை பார்த்து இஸ்ரவேலர்கள் மிகவும் பயந்தார்கள். எகிப்தியர் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். இந்த 3ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் வாசிங்க. இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலை கண்டேன். இந்த எகிப்தியர் இஸ்ரவேலரை அவ்வளவாய் ஒடுக்கினார்களாம். அந்த ஒடுக்குதலின் அந்த கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்திற்கே எட்டினது. அப்படியா இந்த எகிப்தியர் என்ன பண்ணாங்க, இஸ்ரவேல் புத்திரரை அவர்களை அப்படி ஒடுக்குனாங்க. இந்த எபிரேயர் எகிப்தியருக்கு எப்படிப்பட்டவங்கன்னா அருவருப்பானவங்க. இந்த இஸ்ரவேல் புத்திரரோடு எகிப்தியர் என்ன பண்ண மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அப்படி சாப்பிடுவது அவங்களுக்கு எப்படிப்பட்டதா இருக்க, ரொம்ப அருவருப்பா இருக்கும். கொடுமைகளை ஒடுக்குதலை இஸ்ரவேல் புத்திரர்கள் எகிப்தியரிடத்துல அவங்க அடைந்தார்கள். அந்த எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரர்களுடைய ஆசீர்வாதத்தை விரும்ப மாட்டாங்க, அவர்களுடைய பெருக்கத்தை விரும்ப மாட்டாங்க. அவர்கள் பழுகி பெருகி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது அவங்களுக்கு பொறுக்காத ஒரு காரியம். இந்த எகிப்திய இஸ்ரவேலருக்கு சதி பண்ணுகிறவர்களாய் வஞ்சகம் பண்ணுகிறவர்களாய் இருப்பாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு முன்னேறுவதற்கு என்ன தடை பண்ணலாம் என்ற ஒரு உபாய தந்திரத்தை அவங்க எப்போது என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, தீட்டிட்டே இருப்பாங்க. வேதனைகளை அனுபவித்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அற்புதங்களும் அதிசயங்களும் செய்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நேராய் அவர்களை நடத்தினார். அந்த சமயத்துல அவர்கள் கடந்து வரும்போது எதிரே செங்கடல் ஒரு தடையா இருந்தது. அதை பார்த்த ஜனங்களெல்லாம் கலங்கி போயிட்டாங்க. திரும்பி பார்த்தா எகிப்தியர் என்ன பண்றாங்க, மீண்டுமாய் அவர்களை அடிமைப்படுத்தும்படியாய் அவங்க வராங்க. வாசிங்க அந்த வசனத்தை. அதே யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. சகல குதிரைகளோடும் எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கியிருக்கிற அவர்களை கிட்டினார்கள். கவனிங்க, இஸ்ரவேல் புத்திரர்கள் அவர்கள் விடுதலையாகி போனாலும் அவங்களை விடுதலை செய்ய, அவங்க விடுதலையா இருக்க இந்த எகிப்தியர் விரும்ப மாட்டாங்க. அவங்களை மீண்டுமாய் அடிமைப்படுத்த வேண்டும், தமது காலின் கீழே இருக்க வேண்டும் என்று விரும்பி மீண்டுமாய் இஸ்ரவேல் புத்திரரை சிறைப்பிடிக்கும்படியாய் அடிமையாய் கொள்ளும்படியாய்
எகிப்தியர் மீண்டுமா இங்க கடந்து வராங்க. இதை பார்த்த போதுதான் இஸ்ரவேல் புத்திரர்லாம் ரொம்ப பயந்து என்ன பண்றாங்க, கர்த்தரிடத்துல வேண்டுதல் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஒரு வேதனை, அந்த பயம், அந்த ஒரு பதட்டத்துல அவங்க அடுத்த வசனம் வாசிங்க, 11ஆம் வசனம். அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றோ, வனாந்தரத்திலே எங்களை சாகும்படிக்கு கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, கலங்குறாங்க, மோச இடத்துல முறையிடுறாங்க. மோசைக்கு ஏன் எங்களுக்கு இப்படி செஞ்சீங்க? நாங்க எகிப்தில இருந்தாலும் எப்படி இருந்திருப்போம், அடிமையா இருந்தாலும் வேலை செஞ்சுட்டுனா இருந்திருப்போம். ஆனா நாங்க இப்ப எல்லாமே சாக போறோமே, எங்களுக்கு நீ இப்படி ஏன் செஞ்ச? நாங்கள் உனக்கு என்ன செஞ்சோம்? நாங்க எகிப்திலே இருந்திருப்போமே அப்படின்னு அவங்க முறுமுறுக்கிறாங்க, மோசைக்கு விரோதமா பேசுறாங்க. அது மாத்திரம் இல்லாம கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பொழுதுதான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரருக்கு எப்படியா இருந்தார்களோ அப்படியா இந்த உலகத்துல இந்த எகிப்தியரை போன்று, இந்த எகிப்தை போன்று அநேக காரியங்கள் நம்மை அடிமைப்படுத்தலாம், சிறுமைப்படுத்தலாம், நம்மை ஒடுக்கலாம், நம்மளை கொடுமைப்படுத்தலாம், வேதனைப்படுத்தலாம், நம் ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கலாம், நம்ம நல்லா இருக்கக்கூடாது என்ற அநேகருடைய எண்ணங்கள் எல்லாம் இருக்கலாம், நம்ம ஆசீர்வதிக்க கூடாது என்ற அநேகருடைய தீய எண்ணங்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்கள் காண்கிற இந்த எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லி, அந்த எகிப்தியர், அந்த எகிப்துடைய இராணுவங்கள் எல்லாம் அவர் சமுத்திரத்திலே முழுகடிக்க செய்தார். அந்த எகிப்தியர் மீண்டுமாய் அவர்களை தொடராதபடிக்கும், அவர்களை பின்தொடராதபடிக்கும், அவர்களை தொடாதபடிக்கும் கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். அப்படியாய் கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், குடும்பத்திற்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், சபையாருக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா எகிப்தியருடைய கிரியைகளையும், எல்லா சிந்தைகளையும், அவன் ஒடுக்குகிற எல்லா ஒடுக்கத்திலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை தந்து, இன்றைக்கு காண்கிற இந்த எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொன்ன கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தின்படி கர்த்தர் இன்ற நாளில் ஒரு பெரிய ஒரு விடுதலை தரப்போகிறார். நாம் எதற்கெல்லாம் பயப்படுகிறோமோ, நாம் எதெல்லாம் கண்டு பயப்படுகிறோமோ, என்னென்ன பிரச்சனைகள் கண்டு பயப்படுகிறோமோ, எந்தெந்த ஒரு வேலையை நிமித்தம் நாம் சோர்ந்து போகிறோமோ, நாம் எப்படிப்பட்ட ஒரு ஒடுக்குதலுக்குள்ளா இருக்கிறோமோ, நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும், கர்த்தருக்காய் ஏதாகிலும் செய்யணும், நம்ம ஒரு சாட்சியாய் வாழணும், பரிசுத்தமாக வாழணும், கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்கணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் கூட நம்ம ஒரு வாழ்க்கையில ஒரு ஒரு எழுச்சி, ஒரு ஆசீர்வாதம், முன்னேற்றம் இராதபடிக்கு சத்துரு எவ்வளவாய் நம்மை ஒடுக்குகிறானோ, அப்படிப்பட்ட ஒடுக்கத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறது மாத்திரம் அல்ல, அவன் மீண்டுமாய் நம்முடைய வாழ்க்கையில அவன் தலையிடாதபடிக்கு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதங்களை செய்து ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க போகிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி, நீங்கள் எதிலெல்லாம் சோர்ந்து போயிருக்கீங்களோ, நான் எவ்வளவாய் சோர்ந்து போகிறேன் என்று நீங்க தனிமையில நீங்க படுகிற அந்த வேதனைகளை, அந்த கூக்குரலெல்லாம் கர்த்தர் அறிந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலையை, ரட்சிப்பை கொடுக்கும்படியாய் அவர் இறங்கி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நாம் அப்படியே ஒரு விஷயம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இஸ்ரவேல் புத்திரர்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்ய ஆரம்பித்தாங்க. எகிப்தியர் மீண்டுமா எங்களை அடிமைப்படுத்தும்படியாய் தங்களை பின்தொடருகிறதை கண்டு அவர்கள் பயந்து போனாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களை குறித்து நாம் பயந்து கொண்டுதான் இருக்கோம். மறுபடியும் இந்த பிரச்சனையா, மறுபடியும் இந்த போராட்டமா, மறுபடியும் இந்த பலவீனமா, மறுபடியும் இந்த வேதனையா, இனி நான் எப்படி சமாளிப்பேன், நான் இதை எப்படி மேற்கொள்வேன், இது என்னவா ஆகும் என்று நாம் கலங்கி பயந்து கொண்டிருக்கிற காரியத்திலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலையை தரப்போகிறார். இந்த பிரச்சனை இனி நம்முடைய வாழ்க்கையிலே வராதபடிக்கு சமுத்திரத்தின் ஆழத்திலே அவைகளை மூடி போடும்படியாய் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய போகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் உண்டாக கூடாதபடிக்கு சத்ரு பண்ணுகிற எல்லா தடைகள் இருந்து அற்புதம் அதிசயங்களை செய்ய போகிறார். எவ்வளவு வேலை செய்யறோம், எவ்வளவு சம்பாதிக்கிறோம், ஆனா என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமே இல்லை என்று நாம் கலங்குகிற எல்லா காரியத்திலிருந்து கர்த்தர் விடுதலை தர போகிறான்.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை, அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளை, அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு நமக்காய் யுத்தம் செய்து நம்மை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நேராய் நம்ம நடத்த நம்முடைய தேவன் நல்லவராய் இருக்கிறார். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். ஹalleluya, 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 ஹalleluya. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நீங்க எந்த பிரச்சனையும் இனிமேல் எதையும் பார்த்து கலங்க வேண்டாம். நீங்க அதனோடு போராட வேண்டாம். தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் யெகோவா ஈராகிய தேவன். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். நாம் ஆண்டவரை நோக்கி மாத்திரம் வேண்டுதல் செய்கிறவர்களாய், நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நாம் அமைதல் உள்ளவர்களாய் நாம் இருப்போம். அவர் யெகோவா ஈராய் இருந்து அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். அவர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. சபைக்கு விரோதமாய், சபையாருக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய், ஆராதனை ஒழுங்குகளுக்கு விரோதமாய், ஊழியக்காரன் குடும்பத்திற்கு விரோதமாய், மனைவி பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார கிரியிலிருந்து அவர் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இன்று காணும் எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொன்ன கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படி இப்பேற்பட்ட பலவீனங்கள், பிரச்சனை, போராட்டம் இனி நம்முடைய வாழ்க்கையில என்றைக்கும் வராதபடிக்கு, தலை தூக்காதபடிக்கு, அவைகள் ஒன்றும் இல்லாதபடிக்கு கர்த்தர் செய்ய போகிறார். ஹalleluya, 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 ஹalleluya. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திற்காக நாம் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று வாக்கு கொடுத்தீரே ஆண்டவரே. உமது வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்கப்பா. உமது ஜனங்களாகி ஆண்டவரே இஸ்ரவேலரை நீர் அப்படியாய் ஆசீர்வதித்து ஆண்டவரே செங்கடலை பிளந்து ஆண்டவரே ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தாந்தரையில் நடக்கிறது போல ஆண்டவரே நீ நடக்க செய்து ஆண்டவரே பின்தொடர்கிற ஆண்டவரே எகிப்தியரையும், எகிப்தியருடைய சேனைகளையும், குதிரை வீரர்களையும், ரதங்களையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே சமுத்திரத்திலே மூடி போட்டீரே. அப்படியாய் ஆண்டவரே உமது பிள்ளைகளாக எங்களுக்கும் உமது ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஆண்டவரே மீட்கப்பட்ட எங்களுக்கும் ஆண்டவரே நீர் அப்படியாய் அற்புதங்கள், அதிசயங்கள் செய்யுங்கப்பா. நாங்கள் எவ்வளவாய் ஆண்டவரே நாங்கள் உயராதபடிக்கு, ஆண்டவரே உமக்குள் வளராதபடிக்கு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு ஒடுக்குகிற ஆண்டவரே, வேதனைப்படுத்துகிற ஆண்டவரே, துன்பப்படுத்துகிற, அடிமைத்தனப்படுத்துகிற, பயமுறுத்துகிற எல்லா காரியங்களையும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு செய்யுங்கப்பா. ஆண்டவரே பசுத்த ஆவியானவரே நீர் அற்புதங்கள், அதிசயங்கள் செய்யுங்கப்பா. ஆண்டவரே நீர் அற்புதங்கள், அதிசயங்கள் செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவர் கிட்டி சேர வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் இந்த அடிமைத்தனத்திலேயே நாங்கள் ஆண்டவரே சிக்கி சீரழிந்து போகக்கூடாதப்பா. எங்களுக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா. எங்களுக்கு ஒரு ரட்சிப்பை தாங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு ஜெயத்தை தாங்கப்பா. ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு ஜெயம் உள்ள வாழ்க்கை வாழ பசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்து நடத்துங்க. எங்களுக்கு உதவி செய்து நடத்துங்க ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே நாங்கள் முறுமுறுத்திருந்தால், உம்மை துக்கப்படுத்தியிருந்தால், உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருந்தால் ஒரு விஷயம் தயவாய் மன்னித்து எங்களை பசுத்தப்படுத்தி எங்கள் கரம் பிடித்து ஆண்டவரே உமது பாதையை நடத்துங்கப்பா. நீர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக யுத்தம் செய்து எங்களுக்கு ஜெயத்தை தாங்கப்பா. ஆண்டவரே பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்னீரே. உம்மாலே எல்லாம் ஆகும் அப்பா. எங்களால் ஒன்றும் கூடாது ஆண்டவரே. நீர் ஆண்டவரே அற்புதங்கள், அதிசயங்கள் செய்யுங்க. நீர் அப்படியா செய்ய போகும் கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் மூலம் வேண்டுதல் செய்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே.